இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் லாங்கஸ்ட் palindromic substring. ஸோ ஃபஸ்ட்டு palindromனா என்ன? ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணாலுமே சேமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்து ரிவர்ஸ் பண்ணால் என்ன வரும்? இந்த சி இங்கே ஏ பி ஏ சின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கும் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கும் சேமாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம palindrome அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கொஷின் என்னென்னா லாங்கஸ்ட் palindromic சப்ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிக்கணும். ஸோ சப்ஸ்ட்ரிங்னா என்ன? கண்டிகுவஸ் பார்ட் ஆஃப் அ ஸ்ட்ரிங், அதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங். அதாவது இப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் எதை சொல்லலாம்? இந்த இதை சொல்லலாம், இல்லை இந்த இதை சொல்லலாம். பட் இந்த நீங்கள் வந்து பட் இதில் ஒரு ரூல் என்னென்னா கண்டிகுவஸாக இருக்கணும். லைக் இங்கே இப்போ சப்போஸ் இந்த ரெண்டு இ ஏ அண்ட் இந்த ஒரு பி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது வந்து சப்ஸ்ட்ரிங்கான்னு கேட்டால் இது வந்து சப்ஸ்ட்ரிங் கிடையாது. ஓகேவா? ஸோ கண்டிகுவஸாக இருக்கணும், அதுதான் வந்துட்டு கண்டினியூவஸாக இருந்தால் தான் அது வந்து சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம palindromனா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, சப்ஸ்ட்ரிங்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம லாங்கஸ்ட் palindromic சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இதில் இருக்கிறதுல எது வந்துட்டு லாங்கஸ்ட்டான palindrome அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதெல்லாம் நம்ம palindrome சொல்லலாம், palindromic சப்ஸ்ட்ரிங்னு எதெல்லாம் சொல்லலாம்? இந்த ஏசிஏவை சொல்லலாம், ஆர் இந்த ஏபிஏவை சொல்லலாம், ஆர் இந்த சி இந்த ஏ டு இந்த ஏ வரைக்குமே வந்து palindrome தான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 லென்த்து, இது வந்து 3, பட் இது வந்துட்டு 3 3 6 7 இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து 7 லென்த் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங். ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியதும் இந்த ஸ்ட்ரிங்கை தான், அதாவது இந்த ஏலேருந்து இந்த ஏ வரைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கொஷின். ஓகேவா? ஸோ இப்போ கொஷின் புரிஞ்சிருச்சா? ஸோ இதை எப்படி நம்ம போடலான்னு பார்ப்போம். இதுதான் வந்து நம்மளோட இன்புட். ஓகேவா? ஸோ இப்போது இதில் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து O(n³ ஆகும். அதாவது O(n² வந்துட்டு சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு அண்ட் அகைன் ஒரு O(n) ஃபார் ஃபைண்டிங் அவுட் வெதர் இட் இஸ் palindrome ஆர் நாட். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு O(n³ ஆகும் ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக்கில். இதை ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இப்படி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் இதுதான் வந்து சென்டர். கரெக்டாக? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சென்டருக்கு அப்புறம் இந்த சைடு இருக்கிற எலிமெண்ட்ஸும் இந்த சைடு எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதில் ஏஏ சேமாக இருக்கா அண்ட் இந்த சிசி சேமாக இருக்கா. ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் இருந்துட்டு இதுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கிறதும் சேமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆட் லென்த் ஸ்ட்ரிங். ஸோ இதே ஈவன் லென்த்தில் இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேம் ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறேன், CA BB and AC. ஓகே, ஸோ நான் சேம் ஸ்ட்ரிங்கே பட் வந்து ஈவன் லென்த்தில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஈவன் லென்த்தில் வந்துட்டு 2 சென்டர், அதாவது இங்கே வந்து நம்ம ஒரு சென்டர் வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம 2 சென்டரை வச்சு நம்ம பார்த்தோன்னா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் சேமாக இருக்கும். ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த லாஜிக்கை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நமக்கு லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் தெரியாது. லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் தெரிஞ்சால் தானே அதோட சென்டரை வச்சு நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளோட இதுவே ப்ராப்ளமே என்ன? நம்ம லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு சென்டர் தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு எலிமெண்ட்டையும் வந்து சென்டராக கன்சிடர் பண்ணி அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் ட்ராவர்ஸ் பண்ணி அதோட சப்ஸ்ட்ரிங், அதாவது அது palindrome இருக்கான்னு செக் பண்ணி, சப்போஸ் palindrome இருந்துச்சுன்னா அதோட லென்த்தை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரப்போகிறோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி ஹோல் ஸ்ட்ரிங்கையும் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் லென்த்தை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். சரி, இப்போ வந்து நம்ம சூடோ கோட் பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு int expand அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஸ்ட்ரிங் எஸ்ஸை பாஸ் பண்ணுவோம் அண்ட் 2 சென்டர் int C1 அண்ட் int C2. அதாவது ஏன் ரெண்டு சென்டர்னு நான் சொன்னேன் இல்லையா? ஈவன் லென்த் ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு நமக்கு ரெண்டு சென்டர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது CAAB அப்படி இருக்குன்னா நமக்கு வந்து 2 சென்டர் வேணும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த 2 சென்டரையுமே நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ இதே ஆட் லென்த் அப்படின்னா இந்த 2 சென்டருமே நம்ம இங்கேயே பாயிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். ஸோ அது எனிவே சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம 2 சென்டரை வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகேவா?
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், பேலிண்ட்ரோமான்னு செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு சென்டர் இங்கே இருக்கும், செகண்ட் சென்டர் இங்கே இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே ட்ராவர்ஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேமான்னு பார்ப்போம். ரெண்டும் சேம் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஹோல் சப்ஸ்ட்ரிங் என்னது, பேலிண்ட்ரோம் கிடையாது. வைல் ஸோ வைலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கண்டிஷன் போடணும். அதாவது இப்போது CAAB தான் ஸ்ட்ரிங் அப்படின்னா, சென்டர் இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம C1 வந்துட்டு இந்த பக்கம் ட்ராவர்ஸ் பண்ணும். கரெக்டாக? ஸோ இந்த பக்கம் ட்ராவர்ஸ் பண்ணும்போது இந்த பவுண்ட்ரியை வந்து தாண்டக்கூடாது. இல்லைனா வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் வரும். அதே மாதிரி C2 வந்துட்டு இந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது இந்த பவுண்ட்ரியை தாண்டக்கூடாது. ஸோ அதுக்குமே வந்துட்டு நம்ம கண்டிஷன் ஆட் பண்ணோம். ஸோ C1 is greater than equal to 0 and C2 is less than n இருக்கணும். அதாவது nங்கிறது length of the substring. ஸோ லெஸ் தேன் என்ன இருக்கணும். அண்ட் இப்போது வந்து நம்ம பேலிண்ட்ரோமான்னு செக் பண்ணோம். அதாவது இந்த ஸ்ட்ரிங்கும் சேமா அப்படின்னு பார்க்க போகிறோம். C1 அண்ட் C2 பாயிண்ட் பண்ணுற இது கேரக்டர் வந்து சேமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ S of C1 ஈக்குவல் டு S of C2வாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் இது C1 லெஃப்ட் சைடும் C2 ரைட் சைடும் வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது C minus equal to 1 and ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், C1 minus and C2 plus. C2 வந்து இந்த சைடு ட்ராவர்ஸ் பண்ணணும் அண்ட் C1 வந்துட்டு இந்த சைடு ட்ராவர்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக C1 minus C2 plus பண்ணுவோம். இப்போது இதுதான் ஸ்ட்ரிங் அப்படின்னா, CAAB தான் ஸ்ட்ரிங் அப்படின்னா C1 வந்து இங்கே வந்துடும். கரெக்டாக? 0 1 2 3 C1 வந்து இங்கே வந்துடும் அண்ட் C2 வந்துட்டு இங்கே வந்துடும். விச் மீன்ஸ் C1 வந்துட்டு இப்போ -1 கிட்ட இருக்கும் அண்ட் C2 வந்துட்டு 4 பாயிண்ட் பண்ணும். கரெக்டாக? விச் இஸ் அவுட் ஆஃப் பவுண்ட். நம்மளோட ஸ்ட்ரிங்கை தாண்டி இது போயிடுச்சு. பட் நம்ம கோட் படி பார்த்திங்கன்னா C1 வந்துட்டு -1 பாயிண்ட் பண்ணும், C2 வந்துட்டு 4 பாயிண்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இது இங்கே ஃபுல்லாக ட்ராவர்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்ட்ரிங் வந்து சப்ஸ்ட்ரிங்காக இருக்கும், பேலிண்ட்ரோமாக இருக்கும். கரெக்டாக? இப்போ சப்போஸ் CAAC இப்போ இது பேலிண்ட்ரோமாக இருக்கிறதுனால தான் C1ம் இங்கே வந்திருக்கு, அதே சமயம் C2வும் இங்கே வந்திருக்கு. பிகாஸ் நம்ம அந்த கண்டிஷனை இங்கே வச்சுருக்கோம். கரெக்டாக? இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த C1ம் C2வும் ட்ராவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே வந்திருக்கு அப்படின்னா இந்த ஹோல் ஸ்ட்ரிங்குமே வந்து நமக்கு பேலிண்ட்ரோமாக தான் இருக்கும். ஸோ இதோட லென்த்தை வந்து நம்ம இப்போ ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதோட லென்த்தை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னவாக இருக்கும், J minus I plus 1 இதுதான் வந்துட்டு அதோட லென்த்தாக இருக்கணும். Jங்கிறது வந்துட்டு இந்த எண்ட் இண்டெக்ஸ் அண்ட் ஐங்கிறது வந்து இந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த J minus I plus 1 தான் அதோட லென்த்தாக இருக்கணும். இப்போது நமக்கு வந்து எண்டிங் என்னது C2 அண்ட் ஸ்டார்டிங் வந்து C1. அப்போது C2 minus C1 ப்ளஸ் 1ன்னு நமக்கு வரணும். பட் இங்கே தான் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன, C1 வந்துட்டு இந்த பக்கம் வந்துடும். அதாவது C1 வந்து பவுண்ட்ரியை தாண்டி இங்கே வந்துடும். கரெக்டாக? அதே மாதிரி C2வும் வந்து இந்த பவுண்ட்ரியை தாண்டி இங்கே வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், அதாவது இந்த C2வை திரும்ப இந்த பொசிஷனுக்கு கொண்டு வரணும். விச் மீன்ஸ் C2 -1 பண்ணுவோம். C2 ஸோ இந்த இதை வந்து எப்படி நம்ம எழுதுவோம்னா C2 minus 1 அதாவது C2 இங்கே வந்துடும் இல்லையா. ஸோ இது 1 மைனஸ் பண்ணி இங்கே கொண்டு போயிடணும். அதே மாதிரி C1 வந்து இங்கே வந்துடும். ஸோ அதை +1 பண்ணி C1 -1ன்னு இருக்கும். ஸோ +1 பண்ணி நம்ம 0th பொசிஷன் கொண்டு போகணும். அப்போது இங்கே என்ன பண்ணுவோம், இந்த C1க்கு பதிலாக நம்ம -C1 + 1 அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ அண்ட் இங்கே வந்து ஒரு +1 இருக்குது. ஸோ அந்த +1 இங்கே போட்டுக்கிறேன். லைக் நான் இங்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் C2 -1 மைனஸ் C1க்கு பதிலாக C1 + 1 ஸோ இங்கே குழப்பமாக இருக்குது. நான் இங்கே எழுதுகிறேன் C2 -1 மைனஸ் இந்த C1க்கு பதிலாக C1 + 1. ஸோ இந்த 1 வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ இப்போது இது வந்து ஹோல் ப்ராக்கெட்குள்ளே வரணும் அண்ட் இது வந்து ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ணால் C2 -1 மைனஸ் C1 -1 + 1. ஸோ இந்த -1 + 1 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ரிட்டன் வேல்யூ என்னது, C2
மைனஸ் C1 மைனஸ் 1ன்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம், which is the length of substring. ஓகேவா? ஓகே, இப்போது இது வந்துட்டு ஜஸ்ட் வந்து நம்மளோட எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன் தான், கரெக்டாக? ஜஸ்ட் வந்து இது வந்து நம்மளோட எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த C1 C2வை பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மெயின் லாங்கஸ்ட் palindrome சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். லாங்கஸ்ட் palindrome அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரிங் எஸ்ஸை பாஸ் பண்ணுவோம், அண்ட் தென் அதோட லென்த்தை பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒரு டிஃபைன் பண்ண. ஸோ ஆன்சர் தான் வந்துட்டு நம்மளோட லென்த் ஆஃப் தி லாங்கஸ்ட் palindrome இருக்க போகுது. ஸோ சப்போஸ் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? அதாவது லாங்கஸ்ட்டு palindromic substring இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? 1 இருக்கும். பிகாஸ் எனிவே ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து palindrome தான். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு palindrome எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்துட்டு நமக்கு palindrome தான். ஸோ அதனால் டிஃபால்ட் ஆன்சர் என்னவாக இருக்கும்? டிஃபால்ட் ஆன்சர் வந்துட்டு 1 இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். தென் இப்போ வந்து நம்ம ரெண்டு சென்டரை சென்ட் பண்ணணும். ஸோ ஆட் லென்த்துக்கு வந்துட்டு சென்டர் ரெண்டுமே சேமாக சென்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் I is equal to 0 to n-1, C1 is equal to I and C2 equal to I, ரெண்டுமே வந்துட்டு சேமாக சென்ட் பண்ணுவோம். அண்ட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு, இப்போது நம்ம எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு லென்த்து கண்டுபிடிப்போம். ஸோ ஒவ்வொரு கேரக்டரையும் சென்டராக கன்சிடர் பண்ணி நம்ம சென்ட் பண்ணி அதோட லென்த்தை கண்டுபிடிப்போம், கரெக்டாக? ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து லாங்கஸ்ட் palindrome. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் ஆஃப் ஆன்சர் கமா எக்ஸ்பேண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் C1 அண்ட் C2வை பாஸ் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ இப்போது நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு லென்த்துலையும் எது வந்து மேக்ஸிமம் லென்த்தோ அதை வந்து ஆன்சரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இது வந்துட்டு ஆட் லென்த்துக்கு. இப்போது ஈவன் லென்த்துக்கு, ஸோ இந்த ஈவன் லென்த்துக்கு வந்துட்டு சேம் கோடு தான். ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், பிகாஸ் எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஓகே, ஒரே ஒரு சேஞ்ச் தான். என்னது? நம்ம வந்து ரெண்டு சென்டரை சென்ட் பண்ணுவோம். லைக் C1 இஸ் ஈக்குவல் டு ஐனோ அண்ட் C2 இஸ் ஈக்குவல் டு I+1ன்னு சென்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஃபைனலாக வந்துட்டு எந்த ஆன்சர் மேக்ஸிமமாக இருக்கோ அது வந்து ஆன்சரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஃபைனலாக வந்துட்டு ரிட்டன் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபார் லூப் வந்துட்டு ஒரு n ஐட்ரேஷன் அண்ட் இந்த ஃபார் லூப் வந்து ஒரு n ஐட்ரேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன் என்னது? C1 அண்ட் C2வை பாஸ் பண்ணி அதை வந்து இந்த பக்கமும் ஐட்ரேட் பண்ணி அதோட லென்த்தை ரிட்டர்ன் பண்ணோம். palindromic சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு இதோட ஒர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரிங் வந்துட்டு CABன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதோட பெஸ்ட் கேஸ் என்னென்னா, இப்போது C1 அண்ட் C2 வந்துட்டு நம்ம சேமாக சென்ட் பண்ணுவோம். அண்ட் அடுத்த இதில் வந்து C1 அண்ட் C2 வந்துட்டு ப்ளஸ் C1 மைனஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் C2 ப்ளஸ் ஈக்குவல் டு 1 ஆகும்போது இது ரெண்டும் சேமாக இல்லை, ஸோ வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இது வந்து இதோட பெஸ்ட் கேஸ். ஃபார் சப்போஸ் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் எல்லாமே வந்துட்டு சேம், அதாவது வர்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். நம்ம வர்ஸ்ட் கேஸில் வந்துட்டு C1 அண்ட் C2 வந்துட்டு இப்போ இதுதான் கொடுத்துருக்குற கிவன் ஸ்ட்ரிங்னா, இப்போ இதில் வந்துட்டு C1 அண்ட் C2 வந்துட்டு இங்கே ட்ராவல்ஸ் பண்ணோம். ஸோ C1 இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி C2 இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இதோட வர்ஸ்ட் கேஸ், கரெக்டாக? ஸோ அப்போ இதுவும் என்னது? இதுவும் இதோட நம்பர் ஆஃப் ஐட்ரேஷனும் வந்துட்டு என்னது? O of n தான், கரெக்டாக? ஸோ அப்போ இதோட வர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு O of n. அப்போது
இந்த எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷனும் ஒரு இந்த எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷனும் ஒரு O of n. ஸோ இங்கே ஒரு n ஐட்ரேஷன் அண்ட் இங்கே ஒரு n. ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னது n² ஐட்ரேஷனில் வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு n² அண்ட் இந்த ஈவன் லென்த்துக்கு வந்துட்டு அகெயின் ஒரு n². ஸோ டோட்டலாக வந்து n² + n² which is 2n², which is roughly இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது? So roughly இதோட time complexity O of n² and space complexity will be O of 1. So நம்ம extra space எதுவும் யூஸ் பண்ணல. So space complexity will be O of 1.